வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்வர்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பெரும் காப்பியங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி வந்து பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது மூணும் நமக்கு சிலபஸில் இருக்கும். ஆனால் ஐம்பெரும் காப்பியங்கள் எடுத்தாலே வளையாபதி, குண்டலகேசி, அதோட ஆசிரியர் யார் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போட முடியும். ஸோ அதனாலையும் நம்ம வந்து பார்க்கலாம். வளையாபதியிலேருந்து 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஓரளவு வந்து சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் வளையாபதி பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கேட்பாங்க, வளையாபதி ஐஞ்சிருங்காப்பியங்களா ஐம்பெரும் காப்பியங்களா அப்படின்னு கேட்டால், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையாபதி. இதோட ஆசிரியர் வந்து என்ன அப்படின்னா அறியப்படவில்லை. ஆசிரியர் பெயர் வந்து தெரியலை அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, சரிங்களா? ஓகே. உங்களோட சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம். சமயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண சமயம். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வளையாபதிக்கு பாவகை என்ன அப்படின்னா விருத்தப்பா வகையை சேர்ந்ததான் என்ன அப்படின்னா வளையாபதி. என்ன பாவகை? விருத்தப்பா. அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, வளையாபதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடலேறுதல் பற்றி கூறும் நூல் தான் என்ன அப்படின்னா வளையாபதி. என்ன? மடலேறுதல். மடலேறுதல் பற்றி கூறும் நூல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வளையாபதி. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியாது. சமண சமயம். என்ன பாவகைன்னா விருத்தப்பா. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா மடலேறுதல் பற்றி சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு. இந்த வளையாபதியில் என்ன சொல்லுவாங்க, என்ன கதை அப்படின்னா, நவக்கோடி நாராயணனோட 2வது மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு பின்னாடி அவங்களோட மகன் உதவியோட திருப்பி கணவன்கிட்ட வந்து இணையிறது. அந்த கதையை கூறதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளையாபதி. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த 2 கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, வளையாபதி. வளையாபதி பார்க்கலாமா? எத்தனை கொஸ்டின்? 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இனிய தேர்வு செய்க, சரிங்களா? அப்போ திருத்தக்க தேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? சிவக சிந்தாமணி இயற்றியவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். வளையாபதிக்கு ஆசிரியரே கிடையாது, ஸோ இது தப்பு. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், குண்டலகேசி நாதகுத்தனார், மணிமேகலை சீத்தலை சாசனா. அப்போ இது 3மே ரைட்டா? அப்போ இது மட்டும் தப்பு. திருத்தக்க தேவர் யார் வருவாங்க? சிவக சிந்தாமணி வந்து வருவாங்க. இங்கே வளையாபதி கொடுத்துருக்காங்க. வளையாபதிக்கு ஆசிரியரே கிடையாது, சரிங்களா? அப்போ ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம வந்து தெரிஞ்சிருந்தால் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் 5மே நமக்கு வந்து தெரியணும். ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்ன? 5 காப்பியத்தை தான் என்ன சொல்கிறாங்க ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாமே ஐஞ்சிறு காப்பியங்கள். ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ன? நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. நீலகேசி இன்னும் 2 இருக்குது. நீலகேசி, சூளாமணி. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறு காப்பியங்கள். ஐஞ்சிறு காப்பியங்கள், ஓகேங்களா? ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னா சிவை தாமோதரம் பிள்ளை தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த சொல்ல ஃபஸ்ட்டு ஏற்படுத்தியிருப்பார். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இதில் ஏதாவது ஒன்று இல்லை எதவோ பலவோ குறைஞ்சி வரதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே. இப்போ நம்ம பொருந்தாது என்னன்னு பார்க்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எல்லாமே ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இப்போ இது மட்டும் இங்கேயும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் தான் வந்திருக்கணும். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ஐம்பெரும் காப்பியங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ இது தப்பு. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன படிக்கணும்? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் 5 இருக்குது, ஐம்பெரும் காப்பியங்கள் 5 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து படித்து வச்சுக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் மேலும் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.